தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிக்கு ஒருவரின் மோசமான செயல் நீதிமன்றில் ஆதாரத்துடன் அம்பலப்படுத்திய போலீசார். தொழிற்சங்க பிரச்சினைகளை புறம்தள்ளும் அரசாங்கம் நாமல் முன்வைக்கும் பாரிய குற்றச்சாட்டு. செம்மணி மனித புதைகுழியில் மேலும் 3 எலும்புக்கூடுகள் அடையாளம். யாழில் சகோதரியிடம் தொலைபேசியில் பேச முயன்றவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி, மர்ம மரணத்தால் குழப்பம். தமிழர் பகுதியொன்றில் குடும்பஸ்தருக்கு நடந்த அசம்பாவிதம், 3 வைத்தியசாலையில். கனடா மருத்துவமனையில் பரபரப்பு, நோயாளி மீது 76 குற்றச்சாட்டுகள் பதிவு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ் செம்மணி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 5ஆம் நாளான நேற்று மேலும் 3 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அடையாளம் காணப்பட்ட 3 மனித எலும்புக்கூடுகளையும் சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நேற்று கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளுடன் சேர்த்து இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைகுழியில் மொத்தம் 244 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அடையாளம் காணப்பட்டவற்றில் 240 மனித எலும்புக்கூடுகள் ஏற்கனவே முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த அகழ்வு பணிகள் ஊடாக பல உண்மைகள் வெளிவரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனுராதபுரத்தில் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பல்லிகம ஹேமரதன தேரரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் மினுர செனரத் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அனுராதபுரம் புனித பூமியில் உள்ள பிரதான விகாரை ஒன்றின் விகாராதிபதி மற்றும் மேலும் 2வரால் 15 வயதுடைய சிறுமி ஒருவர் பல சந்தர்ப்பங்களில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டமை அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து விரிவான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். கம்பகா பிரிவின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நடத்தப்பட்ட சோதனையில் நிட்டம்புவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தங்குமிட விடுதி ஒன்றின் தனது காதலன் என கூறப்படும் நபரும் தங்கியிருந்த நிலையில் குறித்த சிறுமி போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் உண்மைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் உயர்மட்ட போலீஸ் குழுவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தொழிற்சங்க பிரச்சினைகளை முன்வைப்பவர்கள் மீது தாக்குதல் நடத்தி விரட்டியடிக்கும் நிலைக்கு அரசாங்கம் மாற்றமடைந்துள்ளது. தொழிற்சங்கங்களின் தோள் மீது ஏறி அதிகாரத்தை கைப்பற்றி தொழிலாளர்களுக்கு அநீதி இழைக்கும் வரலாற்றின் மோசமான அரசாங்கம் இதுவே என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள முட்டுக்கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைத்துள்ளார். அது தொடர்பில் தொடர்ந்துரையாற்றிய அவர், தொழிற்சங்க வரலாற்றில் தொழிலாளர்களின் உரிமைகளை கண்டுகொள்ளாத அரசாக NPP அரசு பதிவாகியுள்ளது. எதிர்க்கட்சியில் இருந்தபோது தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்து போராட்டம் நடத்தியவர்கள் இன்று அதிகாரத்திற்கு வந்தவுடன் தொழிலாளர்களை மிதித்து அளிக்கும் நிலைக்கு மாறியுள்ளனர். இந்த அரசாங்கத்திற்கு நாட்டின் தொழிலாளர்கள் சார்பாக பேசுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பண்டத்தரிப்பு பகுதியில் பெண் ஒருவர் தனது வீட்டினுள் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த 73 வயதுடைய மூதாட்டி எனவும் அவர் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இவரது சகோதரர் தொலைபேசி மூலம் இவரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்து வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவர் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளார். தற்போது சடலம் போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் நீதவான் விசாரணைகளின் பின்னர் மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. ஹொரோபுத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புத்தளம் திருகோணமலை பிரதான வீதியில் மைல்கள் அருகில் நேற்று வெள்ளிக்கிழமை மதியம் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று கிளை வீதியிலிருந்து பிரதான வீதிக்கு நுழைந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த 4 பேர் ஹொரோபுத்தனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
உயிரிழந்தவர் கபுக்குல்லாவ பகுதியைச் சேர்ந்த 64 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை ஹொரோபொத்தனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் நேற்று கறிவேப்பிலை பறிப்பதற்காக மரத்தில் ஏறியவர் தவறி கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். காங்கேசன்துறை வீதி நாச்சிமார் கோவிலடியைச் சேர்ந்த 64 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், குறித்த நபர் கறிவேப்பிலை பறிப்பதற்கு சென்று மரத்தில் ஏறிய போது தவறி கீழே விழுந்து மயக்கமுற்றுள்ளார். இதன்போது வீதியால் சென்றவர்கள் அவரது மனைவிக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பின்னர் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். கனடாவின் நயாகரா பகுதியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் நோயாளி ஒருவர் துப்பாக்கியுடன் பிடிபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரிடம் நடத்திய சோதனையில் ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. செயின்ட் கெத்ரினஸில் உள்ள மரூட்டா ஃபேமிலி மருத்துவமனைக்கு நயாகரா பிராந்திய போலீசார் அழைக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளி ஒருவர் துப்பாக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அதிகாரிகள் விரைந்தனர். முதற்கட்ட சோதனையில் அவர் வைத்திருந்தது ஒரு போலி துப்பாக்கி என்பது தெரியவந்தது. எனினும் அவரது நன்னடத்தை விதிகளின்படி அவர் ஆயுதங்கள் வைத்திருக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட நபரின் வீட்டில் மேலும் பல ஆயுதங்கள் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சோதனையிட பிடிவராந்து அனுமதி பெற்று அவரது வீட்டை போலீசார் ஆய்வு செய்த போது அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகின. 2 கெலிபர் ஸ்விட்ச் துப்பாக்கிகள், ஒரு கெலிபர் ஹை துப்பாக்கி, 3 பிபி துப்பாக்கிகள் மற்றும் 3 போலி துப்பாக்கிகள், ஷாட்கன் பீப்பாய் மற்றும் பிற துப்பாக்கிகள் பாகங்கள், 12 கேட் ஷாட்கன் மெகசின் மற்றும் ஏராளமான தோட்டாக்கள், தடை செய்யப்பட்ட பித்தளை கத்தி போன்றவற்றை சந்தேக நபரிடமிருந்து மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட ஜேமி குவாதீப் மீது மொத்தம் 76 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தற்போது அவர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக தகவல்கள் ஏதேனும் தெரிந்தால் பொதுமக்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஆன்லைன் டேட்டிங் செயலிகள் மூலம் பலரை ஏமாற்றி லட்சக்கணக்கில் பணம் பறித்த குற்றத்திற்காக ஏற்கனவே தண்டனை பெற்ற நபர் தற்போது பிணை விதிகளை மீறியதாக மீண்டும் தேடப்பட்டு வருகிறார். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவை சேர்ந்த புரோடி புரூக்ஸ் என்பவர் ஆன்லைன் டேட்டிங் செயலிகள் மூலம் சுமார் 14 பேரிடம் பழகி அவர்களை ஏமாற்றியதாக கடந்த ஆண்டு ஒப்புக்கொண்டார். சுமார் $90,000 மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும், பாதிக்கப்பட்டவர்களிடம் நெருக்கமாக பழகி அவசர தேவை என பணம் கடன் வாங்குவதாகவும், பின்னர் பணத்தை திரும்ப கேட்கும் போது அவர்களை தவிர்த்து விடுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமைதியை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் நன்னடத்தையுடன் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை அவர் மீறியதாக கூறி தற்போது சானிச் காவல்துறை அவருக்கு எதிராக பிடிவராந்து பிறப்பித்துள்ளது. இந்த நபர் மிகவும் தந்திரமாக பேசி ஏமாற்றுவதில் வல்லவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆன்லைன் அல்லது தொலைபேசி வாயிலாக மட்டும் பழகிய எவருக்கும் ஒருபோதும் பணம் அனுப்ப வேண்டாம் என்று பொதுமக்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.